முழுமையா நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா, நீதான்ப்பா எனக்கு வேற யாரும் கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு எது தேவையோ அத செய்றாரு. குடும்பத்தோட வாங்க. குடும்பம் பிரிஞ்சுதுன்னா, அண்ணாமலையார் ஏத்துக்க மாட்டாரு. வெளியில பெண் தனியா வரும்போது, பைனான்சியல் பாதுகாப்பு. அது முக்கியமான ஒண்ணு. ஆனா நெறைய இல்லற பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னத்த சாப்பிட்டா பித்தம் தெளியுங்கிறாப்புல. ஆனா உண்மையான ஆன்மீகத்திலயும் ஈடுபடாம, இல்லறத்துல பாதி, துறவறம் பாதின்னு சொல்லிட்டு, எத சாப்பிட்டா நமக்கு தெளியும்டா பித்தம்னு ஓடி வந்தா, இங்க அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது. முதல்ல எல்லாத்துக்குமே காரணம் மனம் தான். இருக்கும் இடத்துல மனச சந்தோஷமா எங்க மனக்கட்டுப்பாடு இல்லையோ, அங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் தெரியாது. இது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும். ஒரு வீட்ல இப்ப நீங்களே தங்க வச்சா கூட, ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களுடைய ஆசை வேற மாதிரி ஆகும். வந்து வீட்ட சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே, இல்லறம், துறவறம் 2மே அறம் தான். அம்மா சிவாய நமம்மா. சிவாய நம. அம்மா இப்ப நீங்க திருவண்ணாமலைக்கு தங்கிட்டீங்க. தங்கி எவ்வளவு நாள்மா ஆகுது? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். எப்படிம்மா நீங்க அண்ணாமலையார் உங்கள எப்படி கூட்டாரு? நீங்க எப்படி இங்க இந்த மாரி தங்குனீங்க? நான் திருவண்ணாமலைக்கு வந்து தங்க போறேன்னு என் மனசுல என்னைக்குமே தோணினது கிடையாது. பாதி கொரோனா லிஃப்ட் சமயத்துல எனக்கு ஒரு இன்ட்யூஷன் கால். ஒரு சிவனடியார் வந்து என்ன வந்து திருவண்ணாமலைக்கு வான்னு கூப்பிடுறாரு. சோ இது என்னுடைய செயலே கிடையாது. அவன் கூப்பிட்ட செயல். அந்த கொரோனா இருந்தப்ப கூட அந்த தைரியத்தை நான் இப்ப எல்லா பெண்களுக்கும் சொல்றேன். அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்த கடவுள் என்னை காப்பாத்தி கொண்டு வந்து பத்திரமான இடத்துல சேர்த்தார். அங்கேருந்து ஒரு வீட்டை பிடிச்சேன். இன்னைக்கு நான் அந்த இடத்துல நல்லா நிம்மதியா இருக்கேன். ஆனா அது கூப்பிட்டது அவரா கூப்பிட்டதுனால. நம்மளா உதறி விட்டுட்டு வந்தோம்னா அந்த நிலைமை வேற. அது நம்ம அவரு நம்மள கூப்பிட்டு வச்சாருன்னா அந்த பாதுகாப்பு அவருடையது. அதாவது எப்ப அவர் கூப்பிடுறாருன்னா கம்ப்ளீட் சரண்டர். முழுமையா நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா, நீதான்ப்பா எனக்கு வேற யாரும் கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு எது தேவையோ அத செய்றாரு. அப்ப பாதுகாப்பு தானா கிடைக்கும். ஆனா நம்ம குடும்பத்துல ஒரு தவறு பண்ணிட்டோ, ஒரு எதிர்த்து பேசிட்டோ, ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பத்த பண்ணியோ வந்து வரும்போது, அந்த விளைவுகள நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அப்ப இங்க வந்து அந்த பாதுகாப்பின்மை குடும்பத்துல இருந்து நீ வெளியில வந்துட்ட இந்த மாரி தப்பு பண்ணிட்டு, உனக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த கஷ்டத்த அனுபவிச்சு தானே ஆகணும். திரும்பி நீங்கலாம் கஷ்டப்பட்டு திருப்பி போகாதீங்க. வர்றீங்களா? திருவண்ணாமலை கோயிலு எல்லா இடமும் பாருங்க. சாயந்தரம் வண்டி ஏறிடுங்க. குடும்பத்தோட வாங்க. குடும்பம் பிரிஞ்சுதுன்னா, அண்ணாமலையார் ஏத்துக்க மாட்டாரு. உங்களுடைய திருவண்ணாமலை வாழ்க்கை எப்படிம்மா இருக்கு? எனக்கு இப்ப சொன்ன மாதிரி இறைவன் அழைச்சதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே பட்டினத்தார் டிவோட்டி, வள்ளலார், ராகவேந்திரர் இந்த மடங்கள்ல சென்னையில தியானம் பண்ணியிருக்கேன். நான் வந்து அப்பா, அம்மா என்கிட்ட இருந்தாங்க. எல்லா இதுவும் பண்ணா கூட, இறைவன் எப்ப கூப்பிட்டாரோ அப்பதான் நான் வந்தேன். நானா திருவண்ணாமலைக்கு வரல. எல்லாருக்கும் சொல்ற பாடம் தான் எனக்கும். அப்ப இங்க வந்தப்ப எனக்கு என்ன தேவையோ அடுத்தடுத்து அவரே எனக்கு தெரியாத ஊர்ல வந்தாலும் அடுத்த நிமிஷம் எனக்கு வீடு பிடிச்சு குடுத்துட்டாரு. தெரியாத இடத்துல வந்தாலும் 4 இடம் அறிமுகமாச்சு. இன்னைக்கு என்னால எதையுமே தனியா சிந்திச்சு செயல்படக்கூடிய திறமைய அவர் குடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா, "நீ சொல்ற வழிக்கு நான் வந்துட்டேன்ப்பா." அப்போ அந்த கம்ப்ளீட் சரண்டருக்கு அவர் என்ன செய்யணுமோ அத செய்றாரு. ஏன்னா, எனக்கு வந்து நான் திருமணம் பண்ணிக்கல. தனி ஆளு. அதனால எனக்கு இந்த துறவறம் ஒத்து வரும். ஆனா இல்லறத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு, எனக்கு இது பிடிக்கல. ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதனால நான் வெளியில வந்துடுறேன். வரும்போது என்ன ஒரு குடும்பத்தையே நம்ம கெடுத்துட்டு வெளியில வரோம். நான்லாம் எங்க அப்பா, அம்மாவ வச்சு கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தாங்க. என்னுடைய கடமைகள முடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்காரு. ஆனா இந்த கடமையே செய்யாம நான் வந்து ஏதோ குடும்ப பிரச்சனை நான் ஓடி வந்துரலாமா? இங்க போலாமா? அங்க பார்க்கலாம். அதுல எந்த லாபமும் வராது. கடைசியில மனம் முறிஞ்சு என்ன பண்றாங்க, இங்க நெறைய பேரு தற்கொலை பண்ணிக்கலாமா? அங்க போலாமா? இங்க போலாமா? எனக்கு எதுவும் இல்லையே. எதுக்கு இந்த பதட்டம்? வெளியில பெண் தனியா வரும்போது பைனான்சியல் பாதுகாப்பு. அது முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு தன்னை காத்துக்கிற தைரியம். எங்க வேணாலும் இன்னைக்கு நமக்கு எந்த இடம் கிடைக்குதுடான்னு போனோம்னா, அது சன்னியாசியோட வேலை. இவங்க எங்க கிடைக்குமோ போது வயசு சின்ன வயசா இருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப அப்படியே நம்பிக்கையா நம்ம பத்திரம் எழுதி குடுக்க முடியாது ஒவ்வொருத்தர் மனநிலையும். அப்ப நம்மளா போய் விலை குடுத்து தானே வாங்குறோம். அப்புறம் எனக்கு இந்த தவறு நிகழ்ந்து போச்சுன்னா, நிகழ்றதுக்கு இடம் குடுத்ததே நம்ம தானே. அதனாலதான் பெண்கள் வரக்கூடாதுன்னே நான் சொல்ல. பெண்கள் வரலாம். இப்ப எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை அவங்கவுங்க தான் தேடிக்க முடியும். நீங்க எடுத்து பெண்களோட பிரச்சனையும் மத்தவங்களோட பிரச்சனையை போடுறதுனால நீங்க அத்தனை பேரையும் உங்க வீட்டுல வச்சுக்க முடியாது. காரணம் என்னன்னா நம்முடைய லிமிட் எல்லை.
இதுக்கு ஒரு ஆசிரமங்களோ, ஒரு இதுவோ அந்த மாரி இடத்துல போணும். அந்த வீட்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியாதவங்க ஆசிரமத்துலலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? ம். அது உண்மைதான். முடியாது. அங்க ஆசிரமத்துல இங்கேயும் வாழ முடியாம, அங்கேயும் வாழ முடியாது. 2த்தையும் கோட்ட விட்டு திணறத விட, பெண்கள் வந்து நல்லா சிந்திச்சு செயல்படணும். அதுதான் நான் சொல்றேன். சின்ன வயசு, பெரிய வயசு இங்க வர்றவங்கலாம் 25 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 20 வயசுலேருந்தே வந்துடுறாங்க. என்ன ஏது மனசுல ஒரு சின்ன பாரத்த தாங்க முடியல. என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்பாங்க. அந்த பாரத்த நான் வந்து முன்னெல்லாம் கிரிவலம் போம்போது என்கிட்ட வந்து சில வருத்தத்த சொல்லுவாங்க. குடும்பத்துல நான் இப்படி வெளியில வந்துட்டேன் எல்லாம். எனக்கு என்ன பாதுகாப்புன்னு. ஆனா, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இறைவன வேண்டிக்கிட்டே கிரிவலம் முடிச்சுட்டு வரும்போது, அம்மா நான் பஸ் ஏறி ஊருக்கு போயிடுறேன். காரணம் என்னன்னா, அவங்க மனச நல்ல வழியில திருப்புறோம். இங்க வந்து சீரழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போனா வீடும் கிடையாது, திருவண்ணாமலையும் கிடையாது. அம்மா நம்ம சேனல்ல வந்து இப்ப கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. ம், அதுல வந்து நெறைய பெண்களும் பார்க்குறாங்க. ம், பெண்கள் வந்து ஃபோன்ல கேட்கறாங்க. ம், நாங்க வெளியில இருக்கிறோம். ம், திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையார் பாதத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ம், எங்களுக்கு தங்குறதுக்கு ம், அனுமதி கிடைக்குமா? வந்து ம், தங்கலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. ம், அவங்களுக்கு நம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. ம், வான்னு கூப்பிடுறதா? ம், வராதன்னு சொல்றதா? ம், இல்ல நம்ம சொல்றத அவங்க ஏத்துக்குவாங்களா? ம், இதெல்லாம் இருக்கு. ம். நம்ப எப்படி அவங்களுக்கு பதில் விளக்கமா குடுக்கலாம்? சொல்லுங்க. திருவண்ணாமலைக்கு வரலாம், ம். தங்கலாம். அண்ணாமலையார் உத்தரவு குடுத்தா. அண்ணாமலையார் உத்தரவு குடுக்கும்போது பாதுகாப்பு தானா கிடைக்கும். ம். ஆனா, நெறைய இல்லற பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னத்த சாப்பிட்டா பித்தம் தெளியுங்கிறாப்புல, ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடணும், ஓடி வரணும்னு நினைச்சாங்கன்னா, ம். திருவண்ணாமலையில அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்காது. ஏன்னா, மனம் அலைப்பாஞ்சுகிட்டே இருக்கும். ம். குடும்பத்த விட்டு வந்து குடும்பத்த நினைப்பாங்க. ம். ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபட முடியாது. ம். ஆன்மீகன்றது ஒரு தனி சப்ஜெக்ட்டே கிடையாது. ம். ஆன்மீகம்ங்கிறது என்னன்னா, நம்பள நம்ம உணர்றது. ம். நம்மள உணர்ந்துட்டா ஆசைகள் குறைஞ்சாலே ஆன்மீகம் தான். ம். இந்த ஆசைகள்லேருந்து மீளாம பெண்கள் வந்து நான் இங்க போனா கிடைக்குமா? அந்த மாதிரி எனக்கு விடுதலை கிடைக்குமா? இது விடுதலையே கிடையாது. உண்ம. இல்லறத்துல இருந்துகிட்டு உன் கடமைய செஞ்சுட்டு, ம். குடும்பத்தோட வரும்போது அந்த பாதுகாப்பு வேற. ஒரு பெண் தனியா வந்து தேடுற பாதுகாப்பு வேற. ம். ஏன்னா, இன்னொரு பெண்ண இங்க அண்டி இங்க வாழ முடியாது. ம். ஏன்னா, அவங்க சூழ்நிலைய பாதுகாத்து போறதுக்கு அவங்களுக்கு சரியா இருக்கும். ம். இன்னொன்னு, பெண்கள் வந்து மன தைரியம் மட்டும் இருந்தா போறாது. ம். தன்னை காத்துக்கிறதுக்கு திருவண்ணாமலையில எந்த எந்த ஊருக்கு ஊர்? போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த தைரியம் இருந்தால் ஒழிய அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ம். திருவண்ணாமலையில மட்டும் அண்ணாமலையார் பாதுகாப்பு தரல. எல்லா ஊர்லயும் தர்றாரு. அதனால திருவண்ணாமலைக்கு வந்தா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும்னு ஓடி வரக்கூடாது. முதல்ல திருவண்ணாமலை என்ன சொல்றாரு அண்ணாமலையார்னா, நான் ஜோதி வடிவா இருக்கேன். ம். என்ன நீங்க தரிசனம் பண்ணா போறோம். ஆ ஆனா, அத வந்து நீங்க என்ன திருவண்ணாமலையில தேடி தான் வரணும்னு இல்ல. இருக்கும் இடத்திலேயே நமக்கு இறைவன் காட்சி குடுக்குறாரு. முதல்ல பெண்கள் நீங்க தனிப்பட்ட முறையில கேட்கறதுனால சொல்றேன். பெண்கள் இங்க வரும்போது பாதுகாப்புன்ற போர்வைய தேடி போய் பல தவறான வழிகளுக்கு போயிடுறாங்க. வீட்ல இருந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னா, அத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஓடி வர்ற பெண்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. இங்க வந்தா திருவண்ணாமலையில அண்ணாமலையார் எப்படி சமாளிக்க வைப்பாரு? உன்னுடைய கர்மம் வேணா குடும்பத்துல நல்லது, கெட்டது இருக்கத்தான் இருக்கும். அத சமாளிச்சுட்டு குடும்பத்தோட நீ வரும்போது, இங்க திருவண்ணாமலையில நீ வந்து ஒரு இடத்துல ஒரு குடும்பமா தங்கும்போது அதுக்கு மரியாதை வேற. ஆனா உண்மையான ஆன்மீகத்திலயும் ஈடுபடாம, இல்லறத்துல பாதி, துறவறம் பாதின்னு சொல்லிட்டு, எத சாப்பிட்டா நமக்கு தெளியும் தப்பித்தோன்னு ஓடி வந்தா, இங்க அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது. முதல்ல எல்லாத்துக்குமே காரணம் மனம் தான். இருக்கும் இடத்துல மனச சந்தோஷமா வச்சுக்கிட்டு, எப்ப நேரம் கிடைக்குதோ திருவண்ணாமலையில வந்து தங்கலாம். ஆனா நிரந்தரமா இங்க தங்கணும்னா, நம்ம பல ஆசைகள துறந்துறணும். இங்க வந்து நின்னுட்டு, அங்க சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்குமே, நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டா, அதுக்கப்புறம் அதுலேருந்து மீள முடியாம அடுத்தடுத்து தவறுகள தான் பெண்கள் பண்ணுவாங்க. நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இங்க வந்து இந்த வாழ்க்கைய ஏத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க கூடா நட்புன்னு ஒண்ணு சொல்றோம். கூடாத நட்புல போய் மாட்றாங்க. இவங்களெல்லாம் பெண்கள்னு பாதுகாப்பு குடுக்கறதுக்கான அமைப்பு இங்க எதுவும் கிடையாது. ஏன்னா, அவங்க வேலைய பார்க்கறதுக்கே சரியா இருக்கு. கிரிவலம் போறாங்க, வர்றாங்க. இப்ப கிரிவல பாதையிலே சொல்றேன். ஒரு டைம் லிமிட் எல்லாரும் போறாங்கன்னா, அந்த நேரத்துக்கு நம்ம போனா தப்பு கிடையாது. நம்ம தனியா என்னுடைய தைரியத்த காக்குறேன். எனக்கு மனசுல வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கு. அத போக்கணும். நான் வந்து கிரிவலம் இப்படித்தான் போவேன்னா, யாருமே காப்பாத்த முடியாது. எங்க மனக்கட்டுப்பாடு இல்லையோ, அங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் தெரியாது. இதுக்கு அது கைலாசத்துக்கு போனா கூட, கடவுள் என்ன பண்ணுவாரு? உன் மனச தெளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ட வாம்பாரு.
இத வந்து செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம சொல்றோம். நீ உள்ளுக்குள்ள இருக்கிறத உணரணும்னா, ஆசைகள குறைக்கணும். மனச கட்டுப்படுத்த தெரியணும். 2வது இப்ப ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமை ஆகக்கூடாது. இதெல்லாம் நீ மனச பக்குவப்படுத்திக்கிட்டு இங்க திருவண்ணாமலைக்கு வரும்போது, அண்ணாமலையார் பார்த்துப்பாரு. அதுக்கும் நம்ம தான் இடத்த தேடிக்கணும். அண்ணாமலையார வேண்டுனா, நமக்கு இருக்க நல்ல ப பண்புகள அவர் வந்து விரிவுபடுத்தி கொண்டு வருவாரு. ஆனா எதுவுமே இல்லாம திடீர்னு நான் வந்து திருவண்ணாமலையில தங்கணும்னா, பல இன்னல்கள எதிர்பார்த்து தான் ஆகணும். ஏன்னா யாரும் இங்க வச்சு இப்ப நீங்களே யூடியூப் நடத்துறீங்க. ஆனா உங்களால வீட்ல வச்சுக்க முடியுமா? முடியாது. அது 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 எல்லாராலயும் முடியாது. எத்தன பெண்கள நம்ம பாதுகாப்பு குடுக்க முடியும்? அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும். ம். ஒரு வீட்ல இப்ப நீங்களே தங்க வச்சா கூட, ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களுடைய ஆசை வேற மாதிரி ஆகும். இப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாமான்னு எண்ணம் மாறும்போது உங்களால அத கோப் அப் பண்ணி முடியாது. அது என் வேலைய என்னால பார்க்க முடியாது. அ அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு. துறவிக்கு உண்மையான சுதந்திரம் அதான். யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம முதல்ல மனச கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா, எல்லா இடத்துலயும் நம்ம சுதந்திரமா இருக்கலாம். மனச கட்டுப்படுத்தாம எனக்கு இந்த ஆசை வேணும். எனக்கு நான் இப்படியெல்லாம் வாழணும். அதனால நான் வீட்ட விட்டு வர்றேங்கும்போது, திருவண்ணாமலையில நிச்சயமா பாதுகாப்பு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆசைகள குறைக்கல. அங்கேருந்து அடிமையாயிடுவோம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தரு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு குடுத்தா இந்த நிலைமை எப்படி இருக்கும்? திருவண்ணாமலை கிடையாது. எல்லா ஊர்லயும் இதுதான் நடக்கும். அதனால மனச பக்குவப்படுத்தி, இருக்கும் இடத்துல இறைவன நினைச்சு, நீ கும்பிடுறத கொண்டு வந்து வீட்ட சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே, இல்லறம், துறவறம் 2மே அறம் தான். வீட்ல வந்து வாழ்க்கைய வெறுத்து தானே எங்கேயாவது போகணும். திருவண்ணாமலைக்கு போனா சாப்பாடு கிடைக்கும். சாப்பிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில உயிர் வாழ்ந்துடலான்ற ஒரு ஆசையில தானே அது வரணும்னு இப்ப நினைக்கிறாங்க. துறவியா வர முடியாது. சும்மா பேருக்கு தான் நீ திருவண்ணாமலையில அ ம கிரிவல பாதையில கிடைக்கிற சாப்பாட சாப்பிட்டுட்டு நீ இருக்கலாம். ஆனா, இந்த சூழ்நிலை இருக்க விடுமா? கர்ம வினை விடாது. அ இன்னொன்னு, இங்க திருவண்ணாமலையில இருக்கிறவங்க எல்லாருமே துறவிகளா? ம். கிடையாது. இது உண்மை. அப்போ நீ எத நம்பி இங்க வர்ற? எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு வெளியில இருக்கா? திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலையார் எல்லாரையும் காப்பாத்துவாரு. அண்ணாமலையாருக்கு நீ உண்மையா இருந்தா தானே அது நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு கஷ்டம் வருதா, அதுலேருந்து எஸ்கேபிசம்னு சொல்லுவோம். தப்பிக்கிறதுக்கு பார்க்கிறோம். அதான் உண்மை. இது தப்பிக்கிறதுக்கு போம்போது என்னன்னா, இன்னொரு குழியில போய் விழுவும். அத விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு உண்மையா அண்ணாமலையார பார்த்துட்டு ஒரு நாள் காலையில வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போறாப்புல வச்சுக்கிட்டா, ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் வேண்டான்னே சொல்லல, கிரிவலம் வராதேன்னு சொல்லல, திருவண்ணாமலைக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. எல்லாம் நடக்கும். ஆனா, கட்டுப்பாடற்ற மனம் பல விஷயங்கள யோசிக்க வைக்கும். திருவ மெய்ஞான சித்திரக்குடைய நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.